ஏற்றுக்கொள்வோம் என்றால், ஒருவேளை அநேக சூழ்நிலைகளிலே நாம் இழந்து போயிருக்கலாம். நானும் அநேக காரியங்களை இழந்திருக்கிறேன். இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும், இவைகளை சாதிக்க முடியும், இந்த பாக்கியம், இந்த நன்மை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அநேக முறை நானும் சர்ச் பண்ணி இருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே இழப்பு இழப்பு இழப்பு. நான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே. அப்போ அங்கு ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை. ஆக அந்த நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அப்போ அரண் என்றால் எங்கு திரும்ப வேண்டும் என்றால், அரண் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், I will restore you. I will மறுபடியும் நான் ஸ்திரப்படுத்துவேன். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதோ, நீங்கள் அரணுக்கு திரும்புவீர்கள் என்றால், ஒரு சில இடங்களில் நான் பார்க்க முடியும், அந்த அவமானத்தை, அந்த நிந்தை எதனாலே வந்தது என்றால், நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக. பாவம் பரிகரிக்கப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை பரிகாரம் செய்வதற்காக தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதை நான் விசுவாசத்தோடு கூட அந்த சிலுவையை என்னுடைய உள்ளத்தில் நான் அங்கீகரித்துக் கொள்வேன் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நான் அருளச் செய்ய போகிறேன். ஆக எங்கெங்கே யார் அப்படியாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க என்கிறதை ஒரு சிலரை குறித்து நான் தியானித்து என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பார்ப்போம் என்றால், யோபுவை குறித்து நாம் பார்த்தோம். யோபு இழந்ததை இரட்டத்தனையாய் ஆண்டவர் யோபுக்கு கொடுத்ததாக நாம் யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில், அவன் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகள் ஏற்றுக்கொள்வோம் என்றால், ஒருவேளை அநேக சூழ்நிலைகளிலே நாம் இழந்து போயிருக்கலாம். நானும் அநேக காரியங்களை இழந்திருக்கிறேன். இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும், இவைகளை சாதிக்க முடியும், இந்த பாக்கியம், இந்த நன்மை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அநேக முறை நானும் சர்ச் பண்ணி இருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே இழப்பு இழப்பு இழப்பு. நான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே. அப்போ அங்கு ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை. ஆக அந்த நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அப்போ அரண் என்றால் எங்கு திரும்ப வேண்டும் என்றால், அரண் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், I will restore you. I will மறுபடியும் நான் ஸ்திரப்படுத்துவேன். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதோ, நீங்கள் அரணுக்கு திரும்புவீர்கள் என்றால், ஒரு சில இடங்களில் நான் பார்க்க முடியும், அந்த அவமானத்தை, அந்த நிந்தை எதனாலே வந்தது என்றால், நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக. பாவம் பரிகரிக்கப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை பரிகாரம் செய்வதற்காக தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதை நான் விசுவாசத்தோடு கூட அந்த சிலுவையை என்னுடைய உள்ளத்தில் நான் அங்கீகரித்துக் கொள்வேன் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நான் அருளச் செய்ய போகிறேன். ஆக எங்கெங்கே யார் அப்படியாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க என்கிறதை ஒரு சிலரை குறித்து நான் தியானித்து என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பார்ப்போம் என்றால், யோபுவை குறித்து நாம் பார்த்தோம். யோபு இழந்ததை இரட்டத்தனையாய் ஆண்டவர் யோபுக்கு கொடுத்ததாக நாம் யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில், அவன் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் யோபு பெற்றிருந்தார். ஆனால் நடந்தது என்ன? சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறான். இன்றைக்கும் அநேக சோதனையில நாம் அகப்படுகிறோமா? கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிசாசானுடைய கண்களும் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நாம் சோதனையில அகப்படாமல் இருப்பதற்கு
கர்த்தருடைய கண்கள் நம்மையில விழுமை என்றால் உண்மையாக யோபு இழந்ததை திரும்ப பெற்றுக் கொண்டார். ஏனென்றால் யோபு தன் விசுவாசத்திலே நிலைத்திருந்தார். எங்கு பார்க்கிறோம்? யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் அவரை பார்ப்பேன் என்கிற நிச்சயம் யோபு பக்தனிடத்துல இருந்ததாக யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். அழுகி போன பின்பும் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அந்நிய கண்களினால் அல்ல, என் கண்களினாலே அவரை காண்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அல்லது யோபு சொன்ன இந்த நிச்சயம் எனக்குள்ளாக நமக்குள்ளாக வேண்டும். ஆண்டவரே, யோபு இழந்தாரே, ஆனால் தன்னுடைய உத்தமத்தில் நின்றார். மனைவி சொல்லுகிறாங்க, ஐயா இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் நிற்பியா, தூஷித்து ஜீவனை விடு. இல்ல இல்ல, கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், ஆக அவருக்கே நன்றி என்று சொல்லி யோபு கடைசி பரியந்தமும் உத்தமமாய் இருந்ததினாலே யோபு என்னென்ன இழந்தார்களோ 10 பிள்ளைகள் திரும்ப ரெக்கவர் ஆனாங்க. நாம 42ஆம் அதிகாரத்துல டீட்டெயிலா போனோம்னா நேரமாயிடும். அங்கு அவருக்கு 3 பிள்ளைகள், 7 பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும். அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தாங்க. தேசத்தின் மகிமை யோபுக்கு கொடுக்கப்பட்டது. எங்கெங்கே இழந்தாரோ திரும்ப ரெக்கவர் பண்ணி கொண்டார். ஒன்று, யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார், தன்னுடைய உத்தமத்தில் நின்றார், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருந்தார். மூன்றாவது, தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். தன்னுடைய குறைபாட்டையே நினைத்துக் கொண்டு அப்படியாக கடந்து போகல. இல்ல, ஜெப நேரத்தை என்ன நேரமா இருந்தாலும் யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் தன் சிறையிருப்பை திரும்ப மாற்றினார். ஓகே, முதலாவது நாம் பார்த்தோம் யோபு. இரண்டாவது மனிதன் யாக்கோபை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் எல்லா தயவுக்கும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இங்கு 2 பரிவாரங்களை உடையவனானேன். ஆக யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை, நான் இந்த யோர்தானை கடக்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் இருந்தேன். யாக்கோபு தன் வாழ்க்கையில கடைசியாக சொல்லும் பொழுது, நான் 2 பரிவாரங்களுடையவனாய் இந்த இடத்திற்கு திரும்ப வந்திருக்கிறேன். ஏனென்றால் யாக்கோபின் பிரயாணம் ஒரு கடினமான பிரயாணம். எங்கு செல்லுவது? ஒருவேளை அங்கு லாபானுடைய வீட்டுக்கு சென்றாலும் அவர் என்னை அங்கீகரிப்பாரா இல்லையாங்கிற கவலைகள் யாக்கோபுக்கு இருந்திருக்கலாம். அந்த பெத்தேல் என்கிற ஸ்தலத்தில் அவர் படுத்துக்கொண்டு ஒரு சொப்பனத்தை காண்கிறார். ஏணி போடப்பட்டதாகவும் தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமான ஒரு சத்தத்தை, ஒரு சொப்பனத்தை கண்டு அங்கு ஒரு தீர்மானம் செய்கிறார். தேவரே, நான் போகிற ஸ்தலத்துல உண்ண உணவும் உடுத்த உடையும் இருப்பிடம் கொடுத்து திரும்ப என் சொந்த தேசத்திற்கு நீர் கொண்டு வந்து என்னை சேர்ப்பீர் என்றால் நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன், அந்த பெத்தேல் என்கிற ஸ்தலத்துல ஆலயத்தை கட்டுவேன், உமக்கு தசம பாகங்களை கொடுப்பேன், நீர் என் தேவனாயிருப்பீர், நான் உன்னுடைய குமாரனாகி இருப்பேன் என்று சொல்லி யோபு ஒப்பு கொடுத்தார். விதமாக இந்த பினியல் என்கிற ஸ்தலத்துல கூட தன் சகோதரன் விரோதமாய் வந்த போது யோபு தேவனோடு மனுஷனோடு போராடி வெற்றி பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி நம் ஆதியாகமத்தில் வாசிக்க முடியும். இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிற மனுஷனாய் காணப்பட்டார். அதனால தான் யாக்கோபை ஆண்டவர் விட்டு விடல. முற்பிதாக்களுடைய லிஸ்ட்ல யாக்கோபு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய சந்ததி 12 கோத்திரங்களாக நிரூபணமாக நின்று போனது. 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக நின்று போனது. எதனால் என்றால் யாக்கோபு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டு ஒரு ஸ்தலத்தில் அந்த பினியல் என்கிற இடத்துல தன் இருதயத்தை மாற்றிக் கொள்கிறார். இதுவரைக்கும் நான் எத்தனாக ஏமாற்றுகிறவனாக, இதுவரைக்கும் பொய்யனாக, இதுவரைக்கும் அநேக பாவங்களை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது
ஆண்டவர் என்னை சந்தித்தபடினாலே என் யாக்கோப் என்கிற பெயரை இஸ்ரவேலாக ஆண்டவர் என்னை மாற்றினார். அதனாலே இந்த இஸ்ரவேல் தேவனோடு மனுஷனோடு போராடி வெற்றி பெற்றான் என்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இஸ்ரவேல். ஆக அந்த இஸ்ரவேல் என்கிற நாமம் நமக்கு இங்கிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தரிப்பிக்கப்பட்டபடினாலே, ஒருவேளை இழந்துட்டோமா, என்னுடைய பணத்தை இழந்துட்டேன், என்னுடைய பிசினஸ் இழந்துட்டேன், என்னுடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டேன், என்னுடைய படிப்பை இழந்துட்டேன், நான் அநேகவற்றையும் நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி வெறுமனே கோடும் கையுமாக இன்றைக்கு ஒருவேளை தெரிகிறீர்களா? இன்றைக்கு யாக்கோபு இழந்துட்டார், கொடுங்கையுமாக தான் சென்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் இரு பரிவாரங்களோடு கூட ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். எப்பொழுது என்றால் இந்த பினியல் என்கிற ஸ்தலத்துல தேவனோடு கூட ஐக்கியத்தை பெற்றுக்கொண்ட போது. இன்றைக்கு இந்த ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா பிரதர்ஸ் அல்லது சிஸ்டர்? ஒவ்வொருத்தரிடத்துல நான் மன்றாடி கேட்கிற ஒரு வார்த்தை, இந்த ஐக்கியத்தை நாம் ஸ்திரப்படுத்திக் கொள்வோம் என்றால், தேவனோடு மனுஷனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்வோம் என்றால், இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய நிலவரம் கோளும் கையுமாக தெரியலாம். அந்த வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பேன். ஆகவே தான் யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றம் அடைந்த பிறகு அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை இரு பரிவாரங்களோடு கூட ஆசீர்வதித்தார். இன்னும் அநேக டீடைல்ஸ் இருக்கிறது, நேரம் இல்லாததினாலே நான் சுருக்கமாய் கடந்து செல்கிறேன். அதை யோசேப்பு கூட ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 1 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கு யோசேப்பு தன்னுடைய சகோதரரிலே பலத்ததினால் சந்ததியில் உண்டானது, ஆகிலும் ஜேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. ஜேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையது ஆயிற்று. ஜேஷ்ட புத்திரம் என்றால் ஒருத்தர் ஜேஷ்ட புத்திரத்தை இழந்தார். யார் அவரு? ஏசா இழந்தார். ஆனால் அந்த தேச இதற்கு நாம யாக்கோபுடைய சந்ததியில வருவோம் என்றால், மூத்த மகன் ரூபேன். அந்த நாட்களில் யூதருடைய கல்ச்சர் எப்படியாக இருந்தது என்றால், தேஷ்ட புத்திரருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அதனால தான் இங்க தேஷ்ட புத்திரம் என்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 100 ரூபாய் இருக்கு நினைச்சீங்களேன், 100 ரூபாய் இருக்கு, 2 பிள்ளைகள். ஆனால் தேஷ்ட புத்திரனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாவை எப்படி பிரிப்பார்கள் என்றால் 33 33 33 33 பிரித்து 66 தேஷ்ட புத்திரனுக்கு கொடுத்துருவாங்க, இளையவனுக்கு 33 கொடுத்துருவாங்க. இதுதான் யூதருடைய கலாச்சாரம் அப்படியாக இருந்தது. நாம் சட்ட புஸ்தகங்களே அல்லது தள்ளப்பட்ட புஸ்தகங்களே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற நிருபத்தின்படி இப்படியாக தேஷ்ட புத்திர பாகம் இருந்தது. அதை யாருக்கு கொடுத்தாங்க என்றால் யோசேப்புக்கு. இந்த 1 நாளாகமம் 5:2 படி யோசேப்புக்கு இந்த தேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துட்டாங்க. எதினால் யோசேப்பு தேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டார் என்றால், யோசேப்பு நீதிமானாய் நடந்து கொண்டார். இவ்வளவு பெரிய பொல்லாப்பை நான் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போவது எப்படி என்று சொல்லி அவர் நீதிமானாய் செயல்பட்டதினாலே வார்த்தையில வாசிக்க முடியும். நீதிமான் பனமரத்தை போல செழித்து லெபனோன்ல கேதுரு மரத்தை போல படர்வான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். எதனால் என்றால் யோசேப்பு நீதிமானாய் செயல்பட்டான். வார்த்தையில வாசிக்க முடியும், யோசேப்பு கனி தருகிற திராட்சை செடி, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல ஏற்றுக்கொள்வோம் என்றால், ஒருவேளை அநேக சூழ்நிலைகளிலே நாம் இழந்து போயிருக்கலாம். நானும் அநேக காரியங்களை இழந்திருக்கிறேன். இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும், இவைகளை சாதிக்க முடியும், இந்த பாக்கியம் இந்த நன்மை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அநேக முறை நானும் சர்ச் பண்ணியிருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே இழப்பு இழப்பு இழப்பு. நான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே. அப்போ அங்கு ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை. அங்கு அந்த நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அப்போ அரண் என்றால் எங்கு திரும்ப வேண்டும் என்றால், அரண் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், I will restore you. I will மறுபடியும் நான் ஸ்திரப்படுத்துவேன்.
எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதோ, நீங்கள் அரணுக்கு திரும்புவீர்கள் என்றால் ஒரு சில இடங்களில் நான் பார்க்க முடியும். அந்த அவமானத்தை, அந்த நிந்தை எதனால வந்தது என்றால் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக. பாவம் பரிகரிக்கப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை பரிகாரம் செய்வதற்காக தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதை நான் விசுவாசத்தோடு கூட அந்த சிலுவையை என்னுடைய உள்ளத்திலே நான் அங்கீகரித்துக் கொள்வேன் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நான் அருளச் செய்ய போகிறேன். ஆக எங்கெங்கே யார் அப்படியாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாங்கிறதை ஒரு சிலரை குறித்து நான் தியானித்து என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பார்ப்போம் என்றால் யோபுவை குறித்து நாம் பார்த்தோம். யோபு இழந்ததை இரட்டத்தனையாய் ஆண்டவர் யோபுக்கு கொடுத்ததாக நாம் யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல அவன் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் யோபு பெற்றிருந்தார். ஆனால் நடந்தது என்ன? சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறான். இன்றைக்கும் அநேக சோதனையில நாம் அகப்படுகிறோமா? கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிசாசானுடைய கண்களும் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நாம் சோதனையில அகப்படாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் நம்மையில விழுமை என்றால் உண்மையாக யோபு இழந்ததை திரும்ப பெற்றுக் கொண்டார். ஏனென்றால் யோபு தன் விசுவாசத்திலே நிலைத்திருந்தார். எங்கு பார்க்கிறோம்? யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல அவர் சொல்வார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் அவரை பார்ப்பேன் என்கிற நிச்சயம் யோபு பக்தனிடத்துல இருந்ததாக யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். அழுகி போன பின்பும் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்களினால் அல்ல, என் கண்களினாலே அவரை காண்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், அல்லது யோபு சொன்ன இந்த நிச்சயம் எனக்குள்ளாக நமக்குள்ளாக வேண்டும். ஆண்டவரே, யோபு இழந்தாரே, ஆனால் தன்னுடைய உத்தமத்தில் நின்றார். மனைவி சொல்லுகிறாங்க, ஐயா, இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் நிற்பியா? தூஷித்து ஜீவனை விடு. இல்ல இல்ல, கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், ஆக அவருக்கே நன்றி என்று சொல்லி யோபு கடைசி பரியந்தமும் உத்தமமாய் இருந்ததினாலே யோபு என்னென்ன இழந்தார்களோ 10 பிள்ளைகள் திரும்ப ரெக்கவர் ஆனாங்க. நான் 42ஆம் அதிகாரத்துல டீட்டெயிலா போனோம்னா நேரமாயிடும். அங்கு அவருக்கு 3 பிள்ளைகள், 7 பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும். அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தாங்க. தேசத்தின் மகிமை யோபுக்கு கொடுக்கப்பட்டது. எங்கெங்கே இழந்தாரோ திரும்ப ரெக்கவர் பண்ணி கொண்டார். ஒன்று, யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார், தன்னுடைய உத்தமத்தில் நின்றார், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருந்தார். மூன்றாவது, தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். தன்னுடைய குறைபாட்டையே நினைத்துக் கொண்டு அப்படியாக கடந்து போகல. இல்ல, ஜெப நேரத்தை என்ன நேரமா இருந்தாலும் யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் தன் சிறையிருப்பை திரும்ப மாற்றினார். ஓகே, முதலாவது நாம் பார்த்தோம் யோபு. இரண்டாவது மனிதன் யாக்கோபை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் எல்லா தயவுக்கும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன்.
உடையவனானேன். இங்கு 2 பரிவாரங்களை உடையவனானேன். ஆக யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை, நான் இந்த யோர்தானை கடக்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் இருந்தேன். யாக்கோபு தன் வாழ்க்கையில கடைசியாக சொல்லும் பொழுது, நான் 2 பரிவாரங்களுடையவனாய் இந்த இடத்திற்கு திரும்ப வந்திருக்கிறேன். ஏனென்றால் யாக்கோபின் பிரயாணம் ஒரு கடினமான பிரயாணம். எங்கு செல்லுவது? ஒருவேளை அங்கு லாபானுடைய வீட்டுக்கு சென்றாலும் அவர் என்னை அங்கீகரிப்பாரா இல்லையாங்கிற கவலைகள் யாக்கோபுக்கு இருந்திருக்கலாம். அந்த பெத்தேல் என்கிற ஸ்தலத்தில் அவர் படுத்துக்கொண்டு ஒரு சொப்பனத்தை காண்கிறார். ஏணி போடப்பட்டதாகவும் தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமான ஒரு சத்தத்தை, ஒரு சொப்பனத்தை கண்டு அங்கு ஒரு தீர்மானம் செய்கிறார். தேவரே, நான் போகிற ஸ்தலத்துல உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்கு இருப்பிடம் கொடுத்து திரும்ப என் சொந்த தேசத்திற்கு நீர் கொண்டு வந்து என்னை சேர்ப்பீர் என்றால் நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன். அந்த பெத்தேல் என்கிற ஸ்தலத்துல ஆலயத்தை கட்டுவேன். உமக்கு தசம பாகங்களை கொடுப்பேன். நீர் என் தேவனாயிருப்பீர். நான் உன்னுடைய குமாரனாக இருப்பேன் என்று சொல்லி யோபு ஒப்பு கொடுத்தார். விதமாக இந்த பினியல் என்கிற ஸ்தலத்துல கூட தன் சகோதரன் விரோதமாய் வந்த போது யோபு தேவனோடு மனுஷனோடு போராடி வெற்றி பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி நம் ஆதியாகமத்தில் வாசிக்க முடியும். இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிற மனுஷனாய் காணப்பட்டார். அதனால தான் யாக்கோபை ஆண்டவர் விட்டு விடல. முற்பிதாக்களுடைய லிஸ்ட்ல யாக்கோபு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய சந்ததி 12 கோத்திரங்களாக நிரூபணமாக நின்று போனது. 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக நின்று போனது. எதனால் என்றால் யாக்கோபு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டு ஒரு ஸ்தலத்தில் அந்த பினியல் என்கிற இடத்துல தன் இருதயத்தை மாற்றிக் கொள்கிறார். இதுவரைக்கும் நான் எத்தனாக ஏமாற்றுகிறவனாக, இதுவரைக்கும் பொய்யனாக, இதுவரைக்கும் அநேக பாவங்களை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்னை சந்தித்தபடினாலே என் யாக்கோபு என்கிற பெயரை இஸ்ரவேலாக ஆண்டவர் என்னை மாற்றினார். அதனாலே இந்த இஸ்ரவேல் தேவனோடு மனுஷனோடு போராடி வெற்றி பெற்றான் என்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இஸ்ரவேல். ஆக அந்த இஸ்ரவேல் என்கிற நாமம் நமக்கு இங்கிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தரிப்பிக்கப்பட்டபடினாலே, ஒருவேளை இழந்துட்டோமா? என்னுடைய பணத்தை இழந்துட்டேன், என்னுடைய பிசினஸ் இழந்துட்டேன், என்னுடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டேன், என்னுடைய படிப்பை இழந்துட்டேன், நான் அநேகவற்றையை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி வெறுமனே கோடும் கையுமாக இன்றைக்கு ஒருவேளை தெரிகிறீர்களா? இன்றைக்கு யாக்கோபு இழந்துட்டார், கொடுங்கையுமாக தான் சென்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் 2 பரிவாரங்களோடு கூட ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். எப்பொழுது என்றால் இந்த பினியல் என்கிற ஸ்தலத்துல தேவனோடு கூட ஐக்கியத்தை பெற்றுக் கொண்ட போது. இன்றைக்கு இந்த ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? பிரதர்ஸ் அல்லது சிஸ்டர், ஒவ்வொருத்தரிடத்துல நான் மன்றாடி கேட்கிற ஒரு வார்த்தை, இந்த ஐக்கியத்தை நாம் ஸ்திரப்படுத்திக் கொள்வோம் என்றால், தேவனோடு மனுஷனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்வோம் என்றால், இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய நிலவரம் கோளும் கையுமாக தெரியலாம். வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பேன். ஆகவே தான் யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றம் அடைந்த பிறகு அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை 2 பரிவாரங்களோடு கூட ஆசீர்வதித்தார். இன்னும் அநேக டீடைல்ஸ் இருக்கிறது, நேரம் இல்லாததினாலே நான் சுருக்கமாய் கடந்து செல்கிறேன். அதை யோசேப்பு கூட ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 1 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கு யோசேப்பு தன்னுடைய சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையது ஆயிற்று. தேஷ்ட புத்திரம் என்றால் ஒருத்தர் தேஷ்ட புத்திரத்தை இழந்தார். யார் அவரு? ஏசா இழந்தார். ஆனால் அந்த தேச இதற்கு நாம யாக்கோபுடைய சந்ததியில வருவோம் என்றால், மூத்த மகன் ரூபேன். அந்த நாட்டில் யூதருடைய கல்ச்சர் எப்படியாக இருந்தது என்றால், தேஷ்ட புத்திரருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அதனால தான் இங்கு தேஷ்ட புத்திரம் என்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 100 ரூபாய் இருக்கு நினைச்சீங்களேன், 100 ரூபாய் இருக்கு, 2 பிள்ளைகள்
ஆனால் தேஷ்ட புத்திரனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாவை எப்படி பிரிப்பார்கள் என்றால் 33 33 33 33 பிரித்து 66 தேஷ்ட புத்திரனுக்கு கொடுத்துருவாங்க, இளையவனுக்கு 33 கொடுத்துருவாங்க. இதுதான் யூதருடைய கலாச்சாரம் அப்படியாக இருந்தது. நாம் சட்ட புஸ்தகங்களே அல்லது தள்ளப்பட்ட புஸ்தகங்களே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற நிருபத்தின்படி இப்படியாக தேஷ்டபுத்திர பாகம் இருந்தது. அதை யாருக்கு கொடுத்தாங்க என்றால் யோசேப்புக்கு. இந்த 1 நாளாகமம் 5:2 படி யோசேப்புக்கு இந்த தேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துட்டாங்க. எதினால் யோசேப்பு தேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக் கொண்டார் என்றால் யோசேப்பு நீதிமானாய் நடந்து கொண்டார். இவ்வளவு பெரிய பொல்லாப்பை நான் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போவது எப்படி என்று சொல்லி அவர் நீதிமானாய் செயல்பட்டதினாலே வார்த்தையில வாசிக்க முடியும். நீதிமான் பனமரத்தை போல செழித்து லெபனோன்ல கேதுரு மரத்தை போல படர்வான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். எதனால் என்றால் யோசேப்பு நீதிமானாய் செயல்பட்டான். வார்த்தையில வாசிக்க முடியும். யோசேப்பு கனிதருகிற திராட்சை செடி, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல ஏற்றுக்கொள்வோம் என்றால் ஒருவேளை அநேக சூழ்நிலைகளிலே நாம் இழந்து போயிருக்கலாம். நானும் அநேக காரியங்களை இழந்திருக்கிறேன். இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும், இவைகளை சாதிக்க முடியும், இந்த பாக்கியம் இந்த நன்மை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அநேக முறை நானும் சர்ச் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே இழப்பு இழப்பு இழப்பு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்பிக்கையுடைய சிறைகளே. அப்போ அங்கு ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை. ஆக அந்த நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அப்போ அரண் என்றால் எங்கு திரும்ப வேண்டும் என்றால் அரண் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், I will restore you. I will மறுபடியும் நான் ஸ்திரப்படுத்துவேன். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதோ, நீங்கள் அரணுக்கு திரும்புவீர்கள் என்றால் ஒரு சில இடங்களில் நான் பார்க்க முடியும். அந்த அவமானத்தை, அந்த நிந்தை எதனால வந்தது என்றால் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக. பாவம் பரிகரிக்கப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை பரிகாரம் செய்வதற்காக தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதை நான் விசுவாசத்தோடு கூட இந்த சிலுவையை என்னுடைய உள்ளத்திலே நான் அங்கீகரித்துக் கொள்வேன் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நான் அருளச் செய்ய போகிறேன். ஆக எங்கெங்கே யார் யார் அப்படியாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாங்க என்கிறதை ஒரு சிலரை குறித்து நான் தியானித்து என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பார்ப்போம் என்றால் யோபுவை குறித்து நாம் பார்த்தோம். யோபு இழந்ததை இரட்டத்தனையாய் ஆண்டவர் யோபுக்கு கொடுத்ததாக நாம் யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவன் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் யோபு பெற்றிருந்தார். ஆனால் நடந்தது என்ன? சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறான். இன்றைக்கும் அநேக சோதனையில நாம் அகப்படுகிறோமா? கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிசாசானுடைய கண்களும் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நாம் சோதனையில அகப்படாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் நம்மையில விழுமை என்றால் உண்மையாக யோபு இழந்ததை திரும்ப பெற்றுக் கொண்டார். ஏனென்றால் யோபு தன் விசுவாசத்திலே நிலைத்திருந்தார். எங்கு பார்க்கிறோம்? யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் அவரை பார்ப்பேன் என்கிற நிச்சயம் யோபு பக்தனிடத்தில் இருந்ததாக யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். அழுகி போன பின்பும்
என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, அந்நிய கண்களினால் அல்ல, என் கண்களாலே அவரை காண்பேன். என் கண்களினாலே அவரை காண்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற அல்லது யோபு சொன்ன இந்த நிச்சயம் எனக்குள்ளாக நமக்குள்ளாக வேண்டும். ஆண்டவரே, யோபு இழந்தாரே, ஆனால் தன்னுடைய உத்தமத்தில் நின்றார். மனைவி சொல்லுகிறாங்க, ஐயா இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் நிற்பியா, தூஷித்து ஜீவனை விடு. இல்ல இல்ல, கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், ஆக அவருக்கே நன்றி என்று சொல்லி யோபு கடைசி பரியந்தமும் உத்தமமாய் இருந்ததினாலே யோபு என்னென்ன இழந்தார்களோ 10 பிள்ளைகள் திரும்ப ரெக்கவர் ஆனாங்க. நான் 42ஆம் அதிகாரத்தில் டீட்டெயிலாக போனோம்னா நேரமாயிடும். அங்கு அவருக்கு 3 பிள்ளைகள், 7 பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும். அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தாங்க. தேசத்தின் மகிமை யோபுக்கு கொடுக்கப்பட்டது. எங்கெங்கே இழந்தாரோ திரும்ப ரெக்கவர் பண்ணி கொண்டார். ஒன்று, யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார், தன்னுடைய உத்தமத்தில் நின்றார், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருந்தார். மூன்றாவது, தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். தன்னுடைய குறைபாட்டையே நினைத்துக் கொண்டு அப்படியாக கடந்து போகல. இல்ல, ஜெப நேரத்தை என்ன நேரமா இருந்தாலும் யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் தன் சிறையிருப்பை திரும்ப மாற்றினார். ஓகே, முதலாவது நாம் பார்த்தோம் யோபு. இரண்டாவது மனிதன் யாக்கோபை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் எல்லா தயவுக்கும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இங்கு 2 பரிவாரங்களை உடையவனானேன். ஆக யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை, நான் இந்த யோர்தானை கடக்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் இருந்தேன். யாக்கோபு தன் வாழ்க்கையில கடைசியாக சொல்லும் பொழுது, நான் 2 பரிவாரங்களுடையவனாய் இந்த இடத்திற்கு திரும்ப வந்திருக்கிறேன். ஏனென்றால் யாக்கோபின் பிரயாணம் ஒரு கடினமான பிரயாணம். எங்கு செல்லுவது? ஒருவேளை அங்கு லாபானுடைய வீட்டுக்கு சென்றாலும் அவர் என்னை அங்கீகரிப்பாரா இல்லையாங்கிற கவலைகள் யாக்கோபுக்கு இருந்திருக்கலாம். அந்த பெத்தேல் என்கிற ஸ்தலத்தில் அவர் படுத்துக்கொண்டு ஒரு சொப்பனத்தை காண்கிறார். ஏணி போடப்பட்டதாகவும் தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமான ஒரு சத்தத்தை, ஒரு சொப்பனத்தை கண்டு அங்கு ஒரு தீர்மானம் செய்கிறார். தேவரே, நான் போகிற ஸ்தலத்துல உண்ண உணவும் உடுத்த உடையும் இருப்பிடம் கொடுத்து திரும்ப என் சொந்த தேசத்திற்கு நீ கொண்டு வந்து என்னை சேர்ப்பீர் என்றால் நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன். அந்த பெத்தேல் என்கிற ஸ்தலத்துல ஆலயத்தை கட்டுவேன், உமக்கு தசம பாகங்களை கொடுப்பேன், நீர் என் தேவனாயிருப்பீர், நான் உன்னுடைய குமாரனாகி இருப்பேன் என்று சொல்லி யோபு ஒப்பு கொடுத்தார். அதே விதமாக இந்த பினியல் என்கிற ஸ்தலத்துல கூட தன் சகோதரன் விரோதமாய் வந்த போது யோபு தேவனோடு மனுஷனோடு போராடி வெற்றி பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி நம் ஆதியாகமத்தில் வாசிக்க முடியும். இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிற மனுஷனாய் காணப்பட்டார். அதனால தான் யாக்கோபை ஆண்டவர் விட்டு விடல. முற்பிதாக்களுடைய லிஸ்ட்ல யாக்கோபு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய சந்ததி 12 கோத்திரங்களாக நிரூபணமாக நின்று போனது. 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக நின்று போனது. எதனால் என்றால் யாக்கோபு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டு ஒரு ஸ்தலத்தில் அந்த பினியல் என்கிற இடத்துல தன் இருதயத்தை மாற்றிக் கொள்கிறார். இதுவரைக்கும் நான் எத்தனாக ஏமாற்றுகிறவனாக, இதுவரைக்கும் பொய்யனாக, இதுவரைக்கும் அநேக பாவங்களை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்னை சந்தித்தபடினாலே என் யாக்கோபு என்கிற பெயரை இஸ்ரவேலாக ஆண்டவர் என்னை மாற்றினார். அதனாலே இந்த இஸ்ரவேல் தேவனோடு மனுஷனோடு போராடி வெற்றி பெற்றான் என்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இஸ்ரவேல். ஆக அந்த இஸ்ரவேல் என்கிற நாமம் நமக்கு இங்கிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தரிப்பிக்கப்பட்டபடினாலே, ஒருவேளை இழந்துட்டோமா, என்னுடைய பணத்தை இழந்துட்டேன், என்னுடைய பிசினஸ் இழந்துட்டேன், என்னுடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டேன், என்னுடைய படிப்பை இழந்துட்டேன், நான் அநேகவற்றையும் நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி வெறுமனே கோடும் கையுமாக இன்றைக்கு ஒருவேளை தெரிகிறீர்களா? இன்றைக்கு யாக்கோபு இழந்துட்டார், கோடும் கையுமாக தான் சென்றார்.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் இரு பரிவாரங்களோடு கூட ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். எப்பொழுது என்றால் இந்த பினியல் என்கிற ஸ்தலத்துல தேவனோடு கூட ஐக்கியத்தை பெற்றுக்கொண்ட போது. இன்றைக்கு இந்த ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா பிரதர்ஸ் அல்லது சிஸ்டர்? ஒவ்வொருத்தரிடத்துல நான் மன்றாடி கேட்கிற ஒரு வார்த்தை, இந்த ஐக்கியத்தை நாம் ஸ்திரப்படுத்திக் கொள்வோம் என்றால், தேவனோடு மனுஷனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்வோம் என்றால், இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய நிலவரம் கோலும் கையுமாக தெரியலாம். வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பேன். ஆகவே தான் யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றம் அடைந்த பிறகு அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை இரு பரிவாரங்களோடு கூட ஆசீர்வதித்தார். இன்னும் அநேக டீடைல்ஸ் இருக்கிறது, நேரம் இல்லாததினாலே நான் சுருக்கமாய் கடந்து செல்கிறேன். அதை யோசேப்பு கூட ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 1 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கு யோசேப்பு தன்னுடைய சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையது ஆயிற்று. தேஷ்ட புத்திரம் என்றால் ஒருத்தர் தேஷ்ட புத்திரத்தை இழந்தார். யார் அவரு? ஏசா இழந்தார். ஆனால் அந்த தேச இதற்கு நாம யாக்கோபுடைய சந்ததியில வருவோம் என்றால், மூத்த மகன் ரூபேன். அந்த நாட்டில் யூதருடைய கல்ச்சர் எப்படியாக இருந்தது என்றால், தேஷ்ட புத்திரருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அதனால தான் இங்க தேஷ்ட புத்திரம் என்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 100 ரூபாய் இருக்கு நினைச்சீங்களேன், 100 ரூபாய் இருக்கு, 2 பிள்ளைகள். ஆனால் தேஷ்ட புத்திரனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாவை எப்படி பிரிப்பார்கள் என்றால் 33 33 33 33 பிரித்து 66 தேஷ்ட புத்திரனுக்கு கொடுத்துருவாங்க, இளையவனுக்கு 33 கொடுத்துருவாங்க. இதுதான் யூதருடைய கலாச்சாரம். அப்படியாக இருந்தது. நாம் சட்ட புஸ்தகங்களே அல்லது தள்ளப்பட்ட புஸ்தகங்களே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற நிருபத்தின்படி இப்படியாக தேஷ்ட புத்திர பாகம் இருந்தது. அதை யாருக்கு கொடுத்தாங்க என்றால் யோசேப்புக்கு. இந்த 1 நாளாகமம் 5:2 படி யோசேப்புக்கு இந்த தேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துட்டாங்க. எதினால் யோசேப்பு தேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டார் என்றால், யோசேப்பு நீதிமானாய் நடந்து கொண்டார். இவ்வளவு பெரிய பொல்லாப்பை நான் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போவது எப்படி என்று சொல்லி அவர் நீதிமானாய் செயல்பட்டதினாலே வார்த்தையில வாசிக்க முடியும். நீதிமான் பனமரத்தை போல செழித்து லெபனோன்ல கேதுரு மரத்தை போல படர்வான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். எதனால் என்றால் யோசேப்பு நீதிமானாய் செயல்பட்டான். வார்த்தையில வாசிக்க முடியும், யோசேப்பு கனிதருகிற திராட்சை செடி, அவனுடைய கொடிகள் சுவரின் மேலாம். நானும் அநேக காரியங்களை இழந்திருக்கிறேன், இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும், இவைகளை சாதிக்க முடியும், இந்த பாக்கியம் இந்த நன்மை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அநேக முறை நானும் சர்ச் பண்ணியிருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இழப்பு இழப்பு இழப்பு. நான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே. அப்போ அங்கு ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை. ஆக அந்த நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அப்போ அரண் என்றால் எங்கு திரும்ப வேண்டும் என்றால், அரண் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், I will restore you. I will மறுபடியும் நான் ஸ்திரப்படுத்துவேன். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதோ, நீங்கள் அரணுக்கு திரும்புவீர்கள் என்றால், ஒரு சில இடங்களில் நான் பார்க்க முடியும், அந்த அவமானத்தை அந்த நிந்தை எதனால வந்தது என்றால், நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக. பாவம் பரிகரிக்கப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை பரிகாரம் செய்வதற்காக தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதை நான் விசுவாசத்தோடு கூட இந்த சிலுவையை என்னுடைய உள்ளத்தில் நான் அங்கீகரித்துக் கொள்வேன் என்றால்,
ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நான் அருளச் செய்ய போகிறேன். ஆக எங்கெங்கே யார் யார் அப்படியாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கிறதை ஒரு சிலரை குறித்து நான் தியானித்து என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பார்ப்போம் என்றால், யோபுவை குறித்து நாம் பார்த்தோம். யோபு இழந்ததை இரட்டத்தனையாய் ஆண்டவர் யோபுக்கு கொடுத்ததாக நாம் யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவன் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் யோபு பெற்றிருந்தார். ஆனால் நடந்தது என்ன? சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறான். இன்றைக்கும் அநேக சோதனையில நாம் அகப்படுகிறோமா? கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிசாசானுடைய கண்களும் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நாம் சோதனையில அகப்படாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் நம்மையில விழுமை என்றால், உண்மையாக யோபு இழந்ததை திரும்ப பெற்றுக் கொண்டார். ஏனென்றால் யோபு தன் விசுவாசத்திலே நிலைத்திருந்தார். எங்கு பார்க்கிறோம்? யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் அவரை பார்ப்பேன் என்கிற நிச்சயம் யோபு பக்தனிடத்தில் இருந்ததாக யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். அழுகி போன பின்பும் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்களினால் அல்ல, என் கண்களினாலே அவரை காண்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், அல்லது யோபு சொன்ன இந்த நிச்சயம் எனக்குள்ளாக நமக்குள்ளாக வேண்டும். ஆண்டவரே, யோபு இழந்தாரே, ஆனால் தன்னுடைய உத்தமத்தில் நின்றார். மனைவி சொல்லுகிறாங்க, ஐயா, இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் நிற்பியா? தூஷித்து ஜீவனை விடு. இல்ல, கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், ஆக அவருக்கே நன்றி என்று சொல்லி யோபு கடைசி பரியந்தமும் உத்தமமாய் இருந்ததினாலே யோபு என்னென்ன இழந்தார்களோ 10 பிள்ளைகள் திரும்ப ரெக்கவர் ஆனாங்க. நான் 42ஆம் அதிகாரத்தில் டீட்டெயில்டா போனோம்னா நேரமாயிடும். அங்கு அவருக்கு 3 பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும். அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தாங்க. தேசத்தின் மகிமை யோபுக்கு கொடுக்கப்பட்டது. எங்கெங்கே இழந்தாரோ திரும்ப ரெக்கவர் பண்ணி கொண்டார். ஒன்று, யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார், தன்னுடைய உத்தமத்தில் நின்றார், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருந்தார். மூன்றாவது, தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். தன்னுடைய குறைபாட்டையே நினைத்துக் கொண்டு அப்படியாக கடந்து போகல. இல்ல, ஜெப நேரத்தை என்ன நேரமா இருந்தாலும் யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் தன் சிறையிருப்பை திரும்ப மாற்றினார். ஓகே, முதலாவது நாம் பார்த்தோம் யோபு. இரண்டாவது மனிதன் யாக்கோபை குறித்து நாம் பார்க்க ஏற்றுக்கொள்வோம் என்றால், ஒருவேளை அநேக சூழ்நிலைகளிலே நாம் இழந்து போயிருக்கலாம். நானும் அநேக காரியங்களை இழந்திருக்கிறேன். இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும், இவைகளை சாதிக்க முடியும், இந்த பாக்கியம், இந்த நன்மை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அநேக முறை நானும் சர்ச் பண்ணி இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே இழப்பு இழப்பு இழப்பு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே. அப்போ அங்கு ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை. ஆக அந்த நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அப்போ அரண் என்றால் எங்கு திரும்ப வேண்டும் என்றால், அரண் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், I will restore you. I will மறுபடியும் நான் ஸ்திரப்படுத்துவேன். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதோ, நீங்கள் அரணுக்கு திரும்புவீர்கள் என்றால் ஒரு சில இடங்களில் நான் பார்க்க முடியும். அந்த அவமானத்தை, அந்த நிந்தை எதனால வந்தது என்றால், நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக. பாவம்
பரிகரிக்கப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை பரிகாரம் செய்வதற்காக தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதை நான் விசுவாசத்தோடு கூட இந்த சிலுவையை என்னுடைய உள்ளத்திலே நான் அங்கீகரித்துக் கொள்வேன் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நான் அருளச் செய்ய போகிறேன். ஆக எங்கெங்கே யார் அப்படியாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க என்கிறதை ஒரு சிலரை குறித்து நான் தியானித்து என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பார்ப்போம் என்றால் யோபுவை குறித்து நாம் பார்த்தோம். யோபு இழந்ததை இரட்டத்தனையாய் ஆண்டவர் யோபுக்கு கொடுத்ததாக நாம் யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவன் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் யோபு பெற்றிருந்தார். ஆனால் நடந்தது என்ன? சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறான். இன்றைக்கும் அநேக சோதனையில நாம் அகப்படுகிறோமா? கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிசாசானுடைய கண்களும் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நாம் சோதனையில அகப்படாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் நம்மையில விழுமை என்றால் உண்மையாக யோபு இழந்ததை திரும்ப பெற்றுக் கொண்டார். ஏனென்றால் யோபு தன் விசுவாசத்திலே நிலைத்திருந்தார். எங்கு பார்க்கிறோம்? யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் அவரை பார்ப்பேன் என்கிற நிச்சயம் யோபு பக்தனிடத்துல இருந்ததாக யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். அழுகி போன பின்பும் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்களினால் அல்ல, என் கண்களினாலே அவரை காண்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், அல்லது யோபு சொன்ன இந்த நிச்சயம் எனக்குள்ளாக நமக்குள்ளாக வேண்டும். ஆண்டவரே, யோபு இழந்தாரே, ஆனால் தன்னுடைய உத்தமத்தில் நின்றார். மனைவி சொல்லுகிறாங்க, ஐயா, இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் நிற்பியா? தூஷித்து ஜீவனை விடு. இல்ல இல்ல, கர்த்தரிடத்துல நான் பெற்றுக்கொண்டேன், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், ஆக அவருக்கே நன்றி என்று சொல்லி யோபு கடைசி பரியந்தமும் உத்தமமாய் இருந்ததினாலே யோபு என்னென்ன இழந்தார்களோ 10 பிள்ளைகள் திரும்ப ரெக்கவர் ஆனாங்க. நாம 42ஆம் அதிகாரத்துல டீட்டெயிலா போனோம்னா நேரமாயிடும். அங்கு அவருக்கு 3 பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும். அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தாங்க. தேசத்தின் மகிமை யோபுக்கு கொடுக்கப்பட்டது. எங்கெங்கே இழந்தாரோ திரும்ப ரெக்கவர் பண்ணி கொண்டார். ஒன்று, யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார், தன்னுடைய உத்தமத்தில் நின்றார், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருந்தார். மூன்றாவது, தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். தன்னுடைய குறைபாட்டையே நினைத்துக் கொண்டு அப்படியாக கடந்து போகல. இல்ல, ஜெப நேரத்தை என்ன நேரமா இருந்தாலும் யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் தன் சிறையிருப்பை திரும்ப மாற்றினார். ஓகே, முதலாவது நாம் பார்த்தோம் யோபு. இரண்டாவது மனிதன் யாக்கோபை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் எல்லா தயவுக்கும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இங்கு 2 பரிவாரங்களை உடையவனானேன். ஆக யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை, நான் இந்த யோர்தானை கடக்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் இருந்தேன். யாக்கோபு தன் வாழ்க்கையில கடைசியாக சொல்லும் பொழுது, நான் 2 பரிவாரங்களுடையவனாய் இந்த இடத்திற்கு திரும்ப வந்திருக்கிறேன். ஏனென்றால் யாக்கோபின் பிரயாணம் ஒரு கடினமான பிரயாணம். எங்கு செல்வது? ஒருவேளை
அங்கு லாபானுடைய வீட்டுக்கு சென்றாலும் அவர் என்னை அங்கீகரிப்பாரா இல்லையாங்கிற கவலைகள் யாக்கோபுக்கு இருந்திருக்கலாம். அந்த பெத்தேல் என்கிற ஸ்தலத்தில் அவர் படுத்துக்கொண்டு ஒரு சொப்பனத்தை காண்கிறார். ஏணி போடப்பட்டதாகவும் தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமான ஒரு சத்தத்தை, ஒரு சொப்பனத்தை கண்டு அங்கு ஒரு தீர்மானம் செய்கிறார். தேவரே, நான் போகிற ஸ்தலத்துல உன்ன உணவும் உடுத்த உடையும் இருக்கு இருப்பிடம் கொடுத்து திரும்ப என் சொந்த தேசத்திற்கு நீர் கொண்டு வந்து என்னை சேர்ப்பீர் என்றால் நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன். அந்த பெத்தேல் என்கிற ஸ்தலத்துல ஆலயத்தை கட்டுவேன். உமக்கு தசம பாகங்களை கொடுப்பேன். நீர் என் தேவனாய் இருப்பீர். நான் உன்னுடைய குமாரனாகி இருப்பேன் என்று சொல்லி யோபு ஒப்பு கொடுத்தார். விதமாக இந்த பினியல் என்கிற ஸ்தலத்துல கூட தன் சகோதரன் விரோதமாய் வந்த போது யோபு தேவனோடு மனுஷனோடு போராடி வெற்றி பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி நாம் ஆதியாகமத்தில் வாசிக்க முடியும். இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிற மனுஷனாய் காணப்பட்டார். அதனால தான் யாக்கோபை ஆண்டவர் விட்டு விடல. முற்பிதாக்களுடைய லிஸ்ட்ல யாக்கோபு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய சந்ததி 12 கோத்திரங்களாக நிரூபணமாக நின்று போனது. 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக நின்று போனது. எதனால் என்றால் யாக்கோபு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டு ஒரு ஸ்தலத்தில் அந்த பினியல் என்கிற இடத்துல தன் இருதயத்தை மாற்றிக் கொள்கிறார். இதுவரைக்கும் நான் எத்தனாக ஏமாற்றுகிறவனாக, இதுவரைக்கும் பொய்யனாக, இதுவரைக்கும் அநேக பாவங்களை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்னை சந்தித்தபடினாலே என் யாக்கோபு என்கிற பெயரை இஸ்ரவேலாக ஆண்டவர் என்னை மாற்றினார். அதனாலே இந்த இஸ்ரவேல் தேவனோடு மனுஷனோடு போராடி வெற்றி பெற்றான் என்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இஸ்ரவேல். ஆக அந்த இஸ்ரவேல் என்கிற நாமம் நமக்கு இங்கிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தரிப்பிக்கப்பட்டபடினாலே ஒருவேளை இழந்துட்டோமா? என்னுடைய பணத்தை இழந்துட்டேன், என்னுடைய பிசினஸ் இழந்துட்டேன், என்னுடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டேன், என்னுடைய படிப்பை இழந்துட்டேன், நான் அநேகவற்றையும் நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி வெறுமனே கோடும் கையுமாக இன்றைக்கு ஒருவேளை தெரிகிறீர்களா? இன்றைக்கு யாக்கோபு இழந்துட்டார், கொடுங்கையுமாக தான் சென்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் இரு பரிவாரங்களோடு கூட ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். எப்பொழுது என்றால் இந்த பினியல் என்கிற ஸ்தலத்துல தேவனோடு கூட ஐக்கியத்தை பெற்றுக்கொண்ட போது. இன்றைக்கு இந்த ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? பிரதர்ஸ் அல்லது சிஸ்டர், ஒவ்வொருத்தரிடத்துல நாம் மன்றாடி கேட்கிற ஒரு வார்த்தை, இந்த ஐக்கியத்தை நாம் ஸ்திரப்படுத்திக் கொள்வோம் என்றால், தேவனோடு மனுஷனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்வோம் என்றால், இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய நிலவரம் கோளும் கையுமாக தெரியலாம். அந்த வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பேன். ஆகவே தான் யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றம் அடைந்த பிறகு அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை இரு பரிவாரங்களோடு கூட ஆசீர்வதித்தார். இன்னும் அநேக டீடைல்ஸ் இருக்கிறது, நேரம் இல்லாதனாலே நான் சுருக்கமாய் கடந்து செல்கிறேன். அதை யோசேப்பு கூட ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 1 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கு யோசேப்பு தன்னுடைய சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையது ஆயிற்று. தேஷ்ட புத்திரம் என்றால் ஒருத்தர் தேஷ்ட புத்திரத்தை இழந்தார். யார் அவரு? ஏசா இழந்தார். ஆனால் அந்த தேச இதற்கு நாம யாக்கோபுடைய சந்ததியில வருவோம் என்றால், மூத்த மகன் ரூபேன். அந்த நாட்களில் யூதருடைய கல்ச்சர் எப்படியாக இருந்தது என்றால், தேஷ்ட புத்திரருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அதனால தான் இங்கு தேஷ்ட புத்திரம் என்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 100 ரூபாய் இருக்குன்னு நினைச்சீங்களேன், 100 ரூபாய் இருக்கு, 2 பிள்ளைகள். ஆனால் தேஷ்ட புத்திரனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாவை எப்படி பிரிப்பார்கள் என்றால் 33 33 33 33 பிரித்து 66 தேஷ்ட புத்திரனுக்கு கொடுத்துருவாங்க, இளையவனுக்கு 33 கொடுத்துருவாங்க. இதுதான் யூதருடைய கலாச்சாரம் அப்படியாக இருந்தது. நாம் சட்ட புஸ்தகங்களே அல்லது தள்ளப்பட்ட புஸ்தகங்களே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற நிருபத்தின்படி இப்படியாக தேஷ்ட புத்திர பாகம் இருந்தது. அதை
யாருக்கு கொடுத்தாங்க என்றால் யோசேப்புக்கு. இந்த 1 நாளாகமம் 5:2 படி யோசேப்புக்கு இந்த தேசபுத்திர பாகத்தை கொடுத்துட்டாங்க. எதினால் யோசேப்பு தேசபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டார் என்றால் யோசேப்பு நீதிமானாய் நடந்து கொண்டார். இவ்வளவு பெரிய பொல்லாப்பை நான் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போவது எப்படி என்று சொல்லி அவர் நீதிமானாய் செயல்பட்டதினாலே வார்த்தையில வாசிக்க முடியும். நீதிமான் பனமரத்தை போல செழித்து லெபனோன்ல கேதுரு மரத்தை போல படர்வான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். எதனால் என்றால் யோசேப்பு நீதிமானாய் செயல்பட்டான். வார்த்தையில வாசிக்க முடியும். யோசேப்பு கனிதருகிற திராட்சை செடி, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல்